இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி ஓட்டணும் அபராதம் சொல்லிட்டு போட்டுருக்காங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து பைக் டாக்ஸி ஓட்டாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் வர ஒரு 50 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ நீங்கள் ஆசைப்பட்டு பைக் டாக்ஸி ஓட்டி அதுக்கு போலீஸ்ல மாட்டினீங்கன்னா அதில் 1000 ரூபாய் மேலே ஃபைன் போடுவாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து பைக் டாக்ஸி ஓட்டாமல் பார்த்துக்கோங்க. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இல்லீகல் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அபராதம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே தான் பைக் டாக்ஸி ஓட்டுறது லீகலா இல்லை இல்லீகலா சொல்லிட்டு இதுக்காக ஒரு தனிப்பட்ட குழு அமைச்சு அதை டிஸ்கஸ் பண்ணி அவங்க சூஸ் பண்ணி பைக் டாக்ஸி வேணுமா வேணாமா இல்லை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் பைக் டாக்ஸி ஓட்டுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பைக் டாக்ஸி வந்து தான் ஆகணும்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு காலேஜ் போகிறவங்களுக்கும் சரி இல்லை வேலை தேடுறவங்களுக்கும் சரி இந்த பைக் டாக்ஸி ஒரு பார்ட் டைமாக செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க சொல்லுவாங்க. அவங்களோட ஓன் செலவுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்காம அவங்க காலேஜ் செலவுக்கோ எல்லாம் எங்கேயாவது வேற செலவுக்கோ இந்த பைக் டாக்ஸி ஓட்டு தான் சம்பாதிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ இதுவே வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களாம் எங்கே போவாங்க? அது மட்டும் நம்ம நிறைய மிடில் கிளாஸ்க்கு கம்மியான காஸ்ட்ல சீக்கிரமான டைம்ல கூட்டின்னு போற ஒரே இது பைக் டாக்ஸி மட்டும்தான். இப்போ நீங்க ஒரு ஆட்டோலயோ இல்ல கார்லயோ போய் பாருங்களேன், கன்ஃபார்ம் ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுங்க, இல்லை 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுங்க கேட்டிருப்பாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா பைக் டாக்ஸி ஒருத்தவங்க யாரோ 1 ரூபாய் கேட்டுருக்காங்களா, நீங்களே டிப்ஸ் தந்தாதான் ஓகே. இல்லைன்னா அவங்க ஃபோன் பண்ணி 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க, 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க யாரா கேட்டுறாங்களா, உங்களுக்கே நல்லா தெரியும். ஓ, அது எனக்கு பொறுத்த வரைக்கும் பைக் டாக்ஸி வேணும் வேணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பெங்களூர்ல பேன் பண்ண மாதிரி எங்கேயும் பைக் டாக்ஸி பேன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். என்னோட சின்ன ரெக்வஸ்ட்டுங்க இது. தமிழ்நாடு சிஎம் பைக் டாக்ஸி மீண்டும் மீண்டும் கொண்டு வரணும் தாங்க என்னோட ஆசை. அது பைக் இது முன்னாடி பாத்தீங்கன்னா ஆட்டோக்காரங்களாம் பைக் டாக்ஸி ஓட்டுறதுனால எங்க ப்ராப்ளம் இருக்கு சொன்னாங்க. ஆனா அதுக்கு அடுத்தது மகளிர் ஃப்ரீ பஸ் விட்டனால ப்ராப்ளம் இருக்கு சொன்னாங்க. இப்போ பைக் டாக்ஸி பேன் பண்ணிட்ட வண்டி அங்க திரும்பி ப்ராப்ளம் வராம இருக்குமா? எப்பவுமே ப்ராப்ளம் இருந்து வரதாங்க செய்யும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணி வாங்கணும். ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தப்படுத்தாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பைக் டாக்ஸி எத்தனை வரணுங்க. ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பைக் டாக்ஸி வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. மீண்டும் பைக் டாக்ஸி தொடரட்டும்.